ஹாய்ண்ணா. என்னோட பேரு சாய் விக்னேஷ். ம். நான் ஆக்சுவலி வந்து இப்போ கரண்டா வந்து எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் காலேஜ்ல. ம். படிச்சுட்டு ஈவினிங் டைம்ஸ்ல வந்து பார்ட் டைமா ஏஜென்ட் பில்டிங் ஏஐ இன்ஜினியரா வந்து ஒரு என்டர்பிரைஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அட் தி சேம் டைம் வந்து நைட் டைம்ஸ்ல வந்து ஹெல்த் கேர் ரிலேட்டடா ஒரு ஏஐ ஹெல்த் கேர் ப்ராடக்ட் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி அதான் நான் ஆண்டர்பிரினர்ஷிப் பத்தி நிறைய பார்க்கும்போது உங்க வீடியோஸ் அதெல்லாம் நிறைய பார்த்திருக்கேன். தட் உங்ககிட்ட இப்ப நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்ற என்னோட மைண்ட்ல இருந்துச்சு. அதனால உங்ககிட்ட வந்து கேட்கலாம் அப்படின்றதுக்காக உடனே உங்ககிட்ட கேட்டேன். தேங்க்ஸ்ண்ணா. ஆக்சுவலி நீங்க உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி இது இனிஷியேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ப்ளஷர். அண்ட் பசங்க இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்டடா இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் இன்ஸ்டா, யூடியூப்ல யார் வந்து இந்த ரிலேட்டடா கொஸ்டின்ஸ்லாம் கேட்டால் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ அதனால லெட்ஸ் கோ ஃபார் இட். ஓகே, தேங்க்யூண்ணா. ஓகே, தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து லைக் ஹவு டு யூ டிஃபைன் யுவர் செல்ஃப்னா? ஒருத்தங்க வந்து உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க, ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்குறாங்கன்னா நீங்க என்ன சொல்லி அவங்க கிட்ட ஹவு டு யூ டிஃபைன் யுவர் செல்ஃப்? ஓகே. இந்த டெஃபினேஷன் அப்படின்ற ஒரு இது கவனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் வந்து இந்த ஜென்ரேஷன்ல நான் வாழ்ற இந்த டைம் ஃப்ரேம்ல நான் யாருன்னு சொல்ற ஒரு விஷயமா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து அப்படி என்ன டிஃபைன் பண்ணும் அப்படின்றது வந்து எனக்கு சில நேரம் வந்து உடன்பாடு இல்ல. மேபி ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் நான் சொல்லலாம். ஒரு ஆண்டர்பிரினர், ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு நான் சொல்லலாம். பட் என்ன வந்து இந்த ஜென்ரேஷன்ல நான் இருக்கிற டைம்ல நான் என்ன ரெப்ரசென்ட் பண்றதுக்கு இதை நான் சொல்றதுக்கு பதிலா ஐ வாண்டட் டு பி அ டீச்சர். சரி, என்னோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஐ வாண்டட் டு பி அ டீச்சர். ஸோ ஈவன் நான் போனதுக்கு அப்புறமே என்னோட வீடியோஸ் எல்லாமே வந்து நான் இருக்கிறப்ப மட்டும் யாராவது ஒருத்தங்க பார்த்து பயனடைகிறதுக்கு அப்படின்ற ஒரு ஆங்கிள் எதுவுமே நான் பண்ணியிருக்க மாட்டேன். எல்லாமே வந்து நான் இல்லைனாலுமே இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ பசங்களோ பொண்ணுங்களோ, ஸோ தே வாண்டட் டு ஸ்டடி அண்ட் க்ரோ, தே வாண்டட் டு பி ஃபிட் அண்ட் தே வாண்டட் டு க்ரோ அண்ட் தே வாண்டட் டு மேக் மணி அண்ட் நல்ல ஒரு ஹானஸ்டா ஒரு நல்ல பிஸ்னஸ் எப்படி பில்ட் பண்றதுன்றது கத்துக்கிறதா இருக்கட்டும். ஸோ அதனால ஐ ஐடென்டிஃபை மை செல்ஃப் அஸ் அ டீச்சர். அண்ணா பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் திங் ஹீஸ் சீரியல் ஆண்டர்பிரினர். ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸா வந்து வேரியஸ் ரோல்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஹீஸ் அ ஃபவுண்டர், டைரக்டர், இன்வெஸ்டர், ஸ்பீக்கர், எது வேணா சொல்லலாம். ஹீஸ் டூயிங் எவ்ரி திங். அஸ் வெல் அஸ் கம்பெனிஸ்மே எடுத்துக்கிட்டா இப்போ விச்வா டெக்னாலஜிஸ், விச்வா இம்போர்ட்ஸ், ஃபைனான்ஸ், விச்வா ஹப், காயின், விச்வா டெயின்மெண்ட், இப்போ ரீசெண்டா ஆஃப் கிரிட் கேமர்ஸ், ஆர்மரடோ, அது இல்லாம ஒரு 4 to 5 யூடியூப் சேனல்ஸ், எக்ஸ்பர்டீசர் அகாடமி, எனக்கு சொல்றதுக்கே லிஸ்ட் பெருசா போகுது. பட் நாட் ஜஸ்ட் இது மட்டும் இல்லாம நிறைய டொமைன்ஸ்ல ஸ்டார்டிங்ல இருந்து சிவில், ஐடி, செக்யூரிட்டி, ஐஓடி, இ காமர்ஸ், டெலிகம்யூனிகேஷன், கேடு, ஜியோஸ்பேஷியல், இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. ஸ்டார்டிங்ல ஐ கெஸ் ஹி ஸ்டார்டட் வித் சின்னதா ஒரு ஃபிஷ் அக்வேரியம் மாதிரி வச்சு ஸ்டார்ட் பண்ணாரு. தென் ஹி ஸ்டார்டட் செல்லிங் கேமிங் ரிக்ஸ். அப்புறம் அவருக்கு பைக் மாடிஃபிகேஷன்ஸ் பிடிக்குன்றதுக்காக அது பண்ண ஆரம்பிச்சாரு. அது அவர் வந்து மத்தவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சாரு. கிராஃபிக் ஆர்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆக்சுவலா ஒரு லிங்க்டின்லயே போய் பாத்தீங்கன்னாலுமே எல்லாமே இருக்கும். ஆல்மோஸ்ட் ஸ்பீக்கரா வந்து ஒரு 20 to 25 காலேஜஸ்ல பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். லிஸ்ட் பெருசா போகும். இவ்வளவும் பண்றாரு. பிளஸ் அட் த சேம் டைம் வந்து என்னதான் சிஇஓ லெவல் பொசிஷன் இருந்தாலும் ட்ரைனிங்ஸ் பண்றாரு. இப்பவும் சைட் ப்ராஜெக்ட்ஸ் பண்றாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி தானே கேட்கணும்னு சொல்லுது. உங்களுக்கு ஒரு நாள்ல 48 ஹவர்ஸ் இருக்கா, இல்ல எவ்வளவு ஹவர்ஸ் தான் இருக்கலாம் ஒரு நாள்ல? ஒரு டிபிக்கல் டே டு டே எப்படி நான் போகும் உங்களோட டே? ஸோ டே டு டே வந்து ஐ பிளே எ கேம். ஓகேவா? அந்த கேம் வந்து இட் இஸ் வெரி த்ரில்லிங் அண்ட் வெரி சேலஞ்சிங். எனக்கு நல்லா தெரியும். ஓகேவா? என் கூட கம்பீட் பண்ற ஃபெலோ ஆண்டர்பிரினர்ஸா இருக்கட்டும், சயின்டிஸ்டா இருக்கட்டும், எல்லாருமே வந்து தே ரிலாக்ஸ். எல்லாருமே வந்து தே பிகம் ஹியூமன் அட் சம் பாயிண்ட். ஓகே, ஈவன் இலான் மஸ்க் கூட. ஓகேவா? இலான் மஸ்க் கூட இஃப் யூ நோட்டீஸ் லைக் ஹி மைட் ஹேவ் மல்டிபிள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும். ஹி மைட் பி ஸ்லாப்பி அஸ் அ ஹியூமன். ஓகேவா? ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஸ்லாப்பி அஸ் அ ஹியூமன். ஸோ ஒன் ரீசன் இதை நான் வந்து இப்போ நான் எடுத்ததோ, இப்போ நான் டக்குன்னு பிரைட் ஆன மாதிரிலாம் கிடையாது. சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த ரீசன் ஐ டோன்ட் ஈவன் ட்ரிங்க் டீ அண்ட் காஃபி. பிகாஸ் எங்கள் பேரண்ட்ஸ் வந்து இந்தமாதிரி ஒரு ட்ரிப்பு போகிறாங்கன்னா எவ்ரி 5 kilometers வந்து நின்று டீ காஃபி குடிப்பாங்க. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து ஐ சா தட் ஆஸ் அ வீக்னஸ். அண்ட் அது வந்து அந்த ஏஜுக்கு எனக்கு அது தெரிஞ்சது. எனக்கு அப்போவே அது தப்புன்னு தெரிஞ்சு அப்போயே நான் குடிக்கிறது நிறுத்திட்டேன். எனக்கு அது வந்து எனக்கு அந்த அப்போல்லாம் நம்மளுக்கு வந்து இந்த போன்விட்டா, பூஸ்ட் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ வந்து எனக்கு இந்த டீ காஃபி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பூஸ்ட் போன்விட்டாக்கெல்லாம் யாரும் வண்டி நிறுத்தி பார்த்தது இல்லை. பட் அது என்ன ஆச்சுன்னா ஒரு ஃபியூச்சர்ல இப்போ வந்து பார்க்குறப்ப வென் ஐ சி லைக் ஆஃபீஸ் போகிறவங்கலாம் கூட சிட்னியில் கூட மார்னிங் 8 o'clock முன்னாடி டீ காஃபி குடிக்காமல் போக மாட்டாங்க. தேல் கோ அண்ட் ஸ்டாண்ட் இன் அ வெரி பிக் கியூ. ஓகேவா? ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் ஹேவ் 48 hours. பட் எனக்கு இருக்கிற அந்த 18 hours வந்து ஐ ஹாவ் டு பி சூப்பர் ஷார்ப். இப்போ இந்த பிசினஸ்க்குள்ள வர்றது அந்த மாதிரி இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அப்பெல்லாம் வந்து பிசினஸ்க்குள்ள வர்றது ரொம்ப ரேண்டமா தான் வருவாங்க. லைக் நான் பிசினஸ்க்குள்ளதான் வரணும் அப்படின்னு லைக் ஸ்டார்ட்ல இருந்து வர்றது வந்து ரொம்ப கம்மி தான். இப்போ நீங்களே எடுத்துட்டாலுமே ஒரு ஃபிஷ் அக்வேரியம் ஸ்டார்ட் பண்ணி பைக் மாடிஃபிகேஷன் உங்களுக்கு பிடிக்கும்ன்றனால மற்றவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிங்க. இட் ஸ்டார்டட் லைக் செல்லிங் மாதிரி அப்படியே லைக் ஸ்டார்ட் ஆச்சு.
இப்போ ஓகே, இப்ப என்ன என் ஏஜ்ல இப்ப 18ஓ இல்ல 20, இப்ப நான் 22. சோ இந்த மாதிரி ஏஜோ இல்ல அதுக்கு முன்னாடி இருக்கிற ஏஜ் கேட்டகரி, லெட்ஸ் சே அந்த பர்சன் இஸ் லைக் ஓகே, நான் பிசினஸ் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, நான் அதுதான் பண்ண போறேன் லைக் தெளிவா இருக்காங்க. இப்போ அஸ் அ ஃபியூச்சர் ஆண்டர்பிரினர் அவங்க ஆக போறாங்கன்னா என்னென்ன திங்ஸ் எல்லாம் அவங்க சுத்தி இருக்கிறத நோட்டீஸ் பண்ணணும். ஓகே, நான் டிசைட் பண்ணிட்டேன் இப்போ ஆண்டர்பிரினர் ஆகணும்னு. ஃப்ரம் தட் டே ஆன் என்னென்ன திங்ஸ் அவங்க யோசிக்கணும், சுத்தி இருக்கிறத எப்படி அப்சர்வ் பண்ணணும், எப்படி அவங்கள வந்து ஒரு ஆண்டர்பிரினரா அவங்க மைண்ட் செட்டை வந்து மோல்ட் பண்ணிக்கிறது. இது வந்து நம்ம ரொம்ப ஈஸியா பார்க்கலாம். அதாவது நம்ம வீட்டு பக்கத்திலேயே வந்து சின்ன சின்ன சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்கும். அயன் கடை இருப்பாரு அண்ட் யாராவது தண்ணி கேன் போடுற ஒரு கம்பெனி வச்சிருப்பாங்க. ஸோ இவங்க எல்லா இடத்துலயுமே நீங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து அவங்க போன வருஷமும் இந்த வேலைய செஞ்சாங்க. இந்த வருஷமும் இந்த வேலைய செய்றாங்க. இவங்க ஏன் வளரல? ஸோ தெர் இஸ் ஸ்கோப்ல. தண்ணி கேன் வந்து இன்னைக்கு 500 கேன் போடுறாங்க. அடுத்த மாசம் 5000 கேன் போட்டாங்கன்னா, அதுல வர வருமானத்த வச்சு தே கேன் பில்ட் தி பிசினஸ். பட் ஏன் வந்து எனக்கு பால் போடுறவரும், எனக்கு தண்ணி கேன் போடுறவங்களும், சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கிறவங்களும் கிட்டத்தட்ட அதே மாரி அதே ஸ்டேட்லயே வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம், 15 வருஷமா அப்படியே இருக்கிறாங்க. ஸோ அப்ப அங்க என்ன லேக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மல்டிபிள் இண்டஸ்ட்ரியில ஒர்க் ஆகுறதுக்கான ஒரு சீட் வந்து அதுதான். ஸோ நீங்க வந்து ஒரு ஆன்டர்பிரினரா நீங்க உங்கள உங்கள வளர்க்கணும்னு நெனைக்கிறப்ப, யூ ஹேவ் டூ திங்க் லைக் அ லீடர். ஓகேவா? ஸோ இட்ஸ் வெரி ஹார்ட். நம்ம மிடில் கிளாஸ்ல எஸ்பெஷலி வந்து நம்ம லீடரா யாருமே வளர்க்கறதில்ல. நம்ம டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் யாருமே அப்படி வளர்க்கறதில்ல. ஸோ அப்ப நம்ம தான் வளர்த்தாகணும் அந்த ஒரு விஷயத்துல. ஸோ அப்ப நீங்க இந்த இவங்கள்ட்டலாம் நம்ம பார்த்து கத்துக்கலாம். இவங்க வந்து ஏன் வளரல? ஈவன் ஒரு சின்ன சின்ன டெக் கம்பெனிஸா இருக்கட்டும். ஈவன் என்னோட பிட்ஃபால்ஸுமே இப்போ வந்து ஐ மே பி வொர்த் பிக் டூ வாட் நான் என்னோட பேக்ரவுண்ட்லேருந்து நான் மிடில் கிளாஸ்லேருந்து வந்து இன்னைக்கு ஐ மே லுக் பிகர் இன் டர்ம்ஸ் ஆஃப் மை நெட் வேல்யூ எல்லாம். பட் டெக்னிக்கலி எனக்கு நல்லா தெரியும் என்னோட பொட்டன்ஷியலுக்கு வந்து ஐம் ஒர்த் லாட் மோர். என்னால் வந்து இன்னும் நிறைய பண்ண முடியும், இன்னும் நிறைய சாதிக்க முடியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப வாட் ஐம் ஐ லாக்கிங் அப்படின்றது எனக்கு தெரியாம இருக்கலாம். அதை நீங்க பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஆஸ் அன் ஆண்டர்பிரினரா வந்து யூ ஹேவ் டு செக் ஆல் தீஸ் திங்ஸ். இவங்கள்ட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கலாம். தெர் இஸ் ஃப்ரீ எஜுகேஷன். இவங்க ஏன் வளரல அப்படின்றத நீங்க யோசிச்சாலே போதும். நீங்க கவனிச்சீங்கன்னா அவங்கள்ட்ட போய் கேட்டாலே அவங்களே சொல்லிடுவாங்க சம்டைம்ஸ் வந்து. இப்ப நான் வந்து ரெகுலரா அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் கூட நிறைய பசங்க கிட்டத்தட்ட 200 ஸ்டார்ட் அப் வந்து ஆஸ்ட்ரகுலன் சேனல்லே இது வரைக்கும் நம்ம வந்து பில்ட் பண்ணியிருக்கிறோம். பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த கேட்குற கொஸ்டின்லாம் ஓகே தம்பி, உனக்கு இதில் என்ன வேணும்? ஒரு டெவலப்மெண்ட் அந்த டெக்னாலஜி படிக்கணுமா? இதை பண்ணணுமா? அதை பண்ணணுமா? அப்படின்றப்ப எனக்கு இதெல்லாம் தெரியும்னா, எனக்கு இதெல்லாம் தெரியாது. எனக்கு அதுக்கு மட்டும் நான் வேற யாராவது ஹையர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்களா? ஸோ தட் இஸ் லைக் ஒன் மைண்ட் செட் விச் ஐ டோன்ட் லைக். ஏன்னா என்ன இப்ப பெருசாக போகுது? திஸ் இஸ் யுவர் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனிக்கு வந்து கூட்டி பெருக்கிற வேலை இருந்தா கூட வந்து அதை நீ செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும். ஓகேவா? இந்த வேலை செஞ்சா எனக்கு கௌரவ குறைச்சல், இந்த வேலை செஞ்சா எனக்கு வந்து கஷ்டம், இது படிக்கிறது எனக்கு கஷ்டம், எனக்கு இது பிடிக்காது. இது எல்லாமே வந்து இட் வில் லீட்ஸ் டு யூ ஹையரிங் சம்ஒன் டு டூ தி ஜாப். ஓகேவா? ஸோ இட் இஸ் நாட் லைக் நம்ம எல்லா வேலையும் நம்ம செய்யணும்னு அவசியம் கிடையாது. பட் யாரும் இல்லைன்னா நம்ம செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும். ஸோ தட்ஸ் பேசிக்லி தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பீயிங் அன் ஆண்டர்பிரினர். ஓகே. ஸோ அதாவது அந்த மல்டிபிள் இதுல வந்து கொஞ்சமாச்சும் அட்லீஸ்ட் அதுல இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் நடக்குதுன்னு தெரிஞ்சாதான், ஸோ இப்போ நம்ம ஹையருமே பண்ணாலுமே அவங்க லைக் அவங்க சைட்ல ஏதாச்சும் லேக் ஆச்சுன்னா ஓகே, இதுக்கு இவ்வளவு டைம் ஆகாது அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்மளுக்கு வரும். ஓகே, சூப்பர். ஸோ உங்க கண்ணுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தெரியணும். உங்க கண்ணுக்கு எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி தெரியணும். எதை பார்த்தாலுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தெரியணும். இது வந்து நான் இந்த ஒரு படம், ஒரு எஸ்.ஜே. சூர்யா படம் வியாபாரின்னு ஒரு படம். ஸோ அந்த படத்துல வந்து அது வந்து என்ன வேணாலும் கண்டென்ட்டுக்கு எடுத்துக்கிட்டோம். அவங்க ஒரு கமர்ஷியல் எடுத்துக்கிட்டோம். எனக்கு அதுல பிடிச்ச ஒரு சீன் என்னன்னா, அந்த படத்துல அவனுக்கும் ஹீரோயினுக்கும் வந்து ஒரு சண்டை நடந்து பிளேட் விட்டெறிஞ்சு பிளேட் உடஞ்சிரும். அந்த சீன் வந்து எல்லா படத்துலயும் வந்து இது ஒரு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபேமிலி பிரச்சனையா அப்படிலாம் கொண்டு போயிருப்பாங்க. அப்ப அவன் குடுகுடுன்னு ஓடி போய் அந்த பிளேட் எடுப்பான். எடுத்துட்டு என் கம்பெனில மேனுஃபேக்சர் பண்ண பிளேட் எப்படி அவ்வளவு சீக்கிரம் உடையாது? இதோட எலாஸ்டிசிட்டி அப்ப கம்மியா இருக்கு. ஓகேவா? அவன் டெக்னிக்கலா ரொம்ப பேசியிருப்பானான்னு தெரியல. பட் அந்த மாதிரி வந்து அந்த மைண்ட் செட் இருக்கு பாருங்க. ஸோ தட் இஸ் அன் ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ ஒரு ப்ராப்ளத்துல ஒரு ஒரு நம்மளுக்கு வந்து அதுக்குன்னு ஒரு சொல்யூஷன் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது. ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது. புரியுது. சோ சீயிங் எவ்ரிதிங் as an opportunityன்ற மாதிரி. ஆமா. ஓகே, நான் காட் இட். இப்போ இதுலயும் நான் இப்போ இருக்கிற இப்போ எங்க ஜெனரேஷன் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து என்னன்னா ஃப்ரீயா ஒர்க் பண்ற, இப்போ நீங்க ஏர்லி ஸ்டேஜ்ல வந்து சில எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஃப்ரீயா நீங்க வந்து அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பீங்க. அதுல வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்சஸ் கெயின் ஆயிருக்கும். எம்ப்ளாயிஸ் இன் ஜென்ரல் நான் கேட்கிறேன். இப்போ நான் இப்பதான் காலேஜ் முடிக்கிறேன்னா, இப்போ காலேஜ்லயே வந்து காலேஜ் முடிச்சுட்டு வந்து ஈவினிங் டைம்ஸ் நம்ம ஒரு ஒர்க் பண்றோம்னா, இப்போ நம்ம வந்து ஸ்டைஃபன்ஸ் இருந்தாதான் ஒர்க் பண்றாங்க, ஏதாச்சும் ஸ்டைஃபண்ட் இருந்தாதான் ஒர்க் பண்றாங்க. பட் அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா மேபி ஒரு ஃபவுண்டர் அப்ரோச் பண்ணி நான் உங்களுக்கு 1 மந்த் இது ஃப்ரீயா பண்றேன்னு அந்த மாதிரி ஏன் போக மாட்டாங்கன்னு லைக் அந்த மாதிரி இருக்காங்க. சரி, அது வந்து அதான் சொல்றேன்ல, ஆண்டர்பிரினர்ஷிப் இந்த லீடர்ஷிப் அப்படின்றது வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஓகே இன்னைக்கு ஆயிடலாம் அப்படின்னு ஆகிற விஷயம் கிடையாது. இதெல்லாம் வந்து ஸ்கூல் டேஸ்ல இருந்து நீங்க உங்க சைல்ட்ஹுட்ல இருந்து சில பேர் வந்து பை நேச்சர் வந்து தேர் லீடர்ஸ். எனக்கு இந்த விஷயம் ரொம்ப நல்லா தெரியும். எனக்கு சின்ன வயசுல எனக்கு நல்லா தெரியும். ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து தே டோன்ட் கேர் அபவுட் திஸ் ஸ்டஃப். எனக்கு வந்து இந்த 5000 எனக்கு முக்கியமே கிடையாது.
எனக்கு பில் கேட்ஸ் கூட ஒர்க் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படின்னா இந்த இருக்கிற எல்லா வேலையும் விட்டுட்டு ஐ கோ அண்ட் தேர். எனக்கு வந்து இட்ஸ் நாட் பிகாஸ் ஹி இஸ் த கிரேட்டஸ்ட் பர்சன் அப்படிலாம் எனக்கு இந்த ஃபேன் ஃபாலோயிங் அதெல்லாம் கிடையாது. ஓகேவா? எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து when he is a high valuable individual. He is making 1 மினிட்டுக்கு வந்து he is making $1 million அப்படின்னா அன்னைக்கு அந்த இன்னைக்கு அவன் டக்குனு போய் அந்த வேலையை செய்யல. இதுக்கு முன்னாடி அவன் போட்ட எஃபர்ட் எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ அவன்கிட்ட பேசுறப்ப வந்து நான் மெயினா அவன்கிட்ட பாக்குறது என்னன்னா, ஓகே அவன்கிட்ட வேலை செஞ்சா அவன்கிட்ட வந்து கோடிங் கத்துக்கலாம். அதெல்லாம் கிடையாது. ஐம் நாட் தட் சில்லி. அது அவனோட நான் அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பெட்டரா செய்யலாம். பட் என்னன்னா அவன் எப்படி வந்து பணத்தை பாக்குறான், அவன் எப்படி வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை பாக்குறான், அவனுக்கு எப்படி இப்ப என் கண்ணுக்கு தெரியற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே வந்து இட் மேபி வித்தின் ஃபியூ மில்லியன்ஸ், ஒரு ஃபியூ மில்லியன் டாலர்ஸ்க்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரியும். பட் அவன் கண்ணுக்கு வந்து எப்படி வந்து போய் ஆப்பிரிக்கால போயிட்டு மஸ்கிட்டோக்கு அகேன்ஸ்டா மலேரியா ட்ரக் ஒன்று பண்ணுவோம், இந்த ஃபார்மா கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுவோம். வை ஹி இஸ் திங்கிங் தட் ஆப்பர்ச்சுனிட்டி, அது என்ன சீக்வன்ஸ்ல அவன் யோசிக்கிறான், எந்த சீக்வன்ஸ்ல அரைவ் ஆகி when he is making that billions. ஃபைசர்ல வந்து அவன் இன்வெஸ்ட் பண்றான், இங்க போய் ஒரு ட்ரக் இருக்கு, இப்போ டெஸ்ட் பண்றான், இதை பண்றான், ஒரு பேண்டமிக் வருது, then he is making billions and billions of dollars. ஸோ இப்போ அது வந்து அவன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவனுக்கு அது தோணி அந்த சைக்கிள் ஆஃப் திங்ஸ் வந்து பண்றான், செயின் ஆஃப் திங்ஸ் அவன் பண்றான். ஓகேவா? ஸோ அதை நான் கத்துக்கணும். ஸோ இப்போ இதுக்கு வந்து எனக்கு நீ காசு கொடு, பில் கேட்ஸ் இருந்தா எனக்கு என்ன, எனக்கு நீ மாசம் காசு கொடு, நான் வேலை செய்யறேன் அப்படின்றவன்லாம் வந்து they will never learn even if they work with Bill Gates. ஓகேவா? they will always be a rat racer. rat racerனா 65 வயசு வரைக்கும் உழைச்சு முடிச்சிட்டு செத்து போயிடுவாங்க. ஸோ they never gonna grow out of that sphere. ஓகேவா? எனக்கு வந்து என்னன்னா, எனக்கு வந்து I didn't know the way. எனக்கு சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு எனக்கு வழி தெரியல. எனக்கு ஆனால் உழைப்பு போடுறேன், எல்லாத்தையும் தேடி 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 போய் பண்றேன். ஆப்பர்ச்சுனிட்டி ரிச் ஸ்ட்ரீட்ல போயிட்டு கம்ப்யூட்டர் வாங்கிட்டு வந்து அசம்பிள் பண்றதா இருக்கட்டும், இம்போர்ட் கிராஃபிக் கார்ட்ஸ் தாய்வான்ல இருந்து பண்றது, இதெல்லாமே நான் காலேஜ் டேஸ்ல பண்ணது. எனக்கு அப்ப வந்து இதுக்கெல்லாம் பண்ணணும்னு கூட எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருக்குன்னு கூட தெரியாது. போற வழியில காதுல கேட்டது, என் கண்ணில் பட்டது, இதை வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமா பண்ண ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி இனிமே தேடுறவங்க யாராவது இருப்பாங்க, ஒரு ஆண்டர்பனர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு கைடன்ஸா இருக்கணுமே தான் தவிர ஒரு நான் ஆண்டர்பனர் வந்து நான் ஆண்டர்பனர் ஆக்க முடியாது. இப்போ இந்த ஆண்டர்பனர் ஆகுறதுன்னு இருக்கு இல்லைன்னா, சோ இப்ப இருக்கிற இப்ப நம்ம இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ் பாக்குறோம், மோட்டிவேட் ஆகுறோம், லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் பார்த்துட்டு நான் ஒரு ஆண்டர்பனர் ஆகணும்னு நினைச்சுக்கிறாங்களா? லைக் டு தே வாண்ட் தெம்செல்ஃப் டு டேக் அஸ் an entrepreneur அந்த மாதிரி நினைச்சுக்கிறாங்களா பிகாஸ் ஆஃப் தி சோஷியல் மீடியா கண்டென்ட், இல்ல ரியலாவே பீப்புள் ஆர் தேரா? லைக் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப இன்ஸ்டாகிராம் மோட்டிவேஷன், இந்த கிளாமரஸான லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆண்டர்பனர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. இது நேச்சுரல் தானப்பா. ஸோ நம்ம வந்து அந்த காலத்துல வந்து ரஜினி ஸ்டைல சிகரெட் பிடிச்ச உடனே நிறைய பேர் சிகரெட் பிடிச்சாங்க. அஜித் விஜய் மாதிரி வந்து டிஷர்ட் பேண்ட் எல்லாம் போட்டாங்க, அதே மாதிரி டயலாக்ஸ் எல்லாம் பேசினாங்க. அந்த மாதிரி வந்து இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் வீடியோஸையும் பார்த்துட்டு பண்ணுவாங்க. அண்ட் இதனாலதான் வந்து இந்த சில பேர் வந்து ராகுல் நான் எந்த புக் படிச்சு எப்படி இந்த மாதிரி ஆண்டர்பனர் ஆகுது அப்படின்னு கேட்கறவங்கள்ட்டலாம் நான் சொல்றது என்னன்னா, இது வரைக்கும் எத்தனை புக் படிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி 20 புக் படிச்சிருக்கேன், 30 புக் படிச்சிருக்கேன், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அதெல்லாம் பண்ணிருக்கேன், இப்ப எத்தனை கோடி ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, இல்ல ராகுல் நான் வந்து 60,000 தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப தெரியுதா பிரச்சனை என்னன்னா, நீங்க படிக்கிற புக் எல்லாமே வந்து யாரோ ஒருத்தங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங், டைஜஸ்டட் இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷன் நீங்க படிக்கிறதுனால புக் எழுதுறவருக்கு தான் காசு சம்பாதிப்பார். ஸோ அதை நீங்க காசு சம்பாதிக்க மாட்டீங்க. யூ பி அ டூவர். ஒரு புக்ல ஒரு விஷயம் படிச்சுட்டீங்களா, எந்திரிச்சு போய் அந்த வேலையை செய்யுங்க. ஸோ அந்த விஷயத்தை படிச்சதுக்கு அப்புறம் எதுக்கு இன்னொரு விஷயம்? இந்த விஷயம் படிச்சா ஓகே அவன் சொல்றான் இது பண்ணா உனக்கு வந்து லைஃப்ல growth இருக்குன்றான், போய் பண்ணு. ஸோ எதுக்கு உனக்கு 2வது புக்? ஸோ அதனால யூ ஹேவ் டு பி அ டூவர். ஓகே ஓகே. ஸோ ஆல்சோ நீங்க இந்த புக்ஸ் பத்தி பேசினால நீங்க நிறைய வந்து டெக்னிக்கல் புக்ஸ் பத்தி சொல்வீங்களே. நீங்க நான் CAD ப்ராஜெக்ட் பண்ண போறேன்னா ஸோ அது ரிலேட்டட் டெக்னிக்கல் புக்ஸ் படிப்பேன். ஸோ இப்போ நாங்களுமே காலேஜ் படிக்கணும்னா புக்ஸ் அவ்வளவா பண்ண மாட்டோம், நோட்ஸ் லைக் எடுக்கிற லெக்சர்ஸ் வச்சு. ஸோ ஒரு டெக்னிக்கல் புக் படிக்கிறது வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க எப்படி டைஜஸ்ட் பண்ணி எப்படி அதை ப்ராசஸ் பண்ணுவீங்க? சரி, எல்லாத்துலயுமே வந்து இப்போ என் கண்ணு முன்னாடி வந்து பெருசா 4 ஸ்கிரீன் இருக்குங்க. அண்ட் ஸோ இந்த 4 ஸ்கிரீன்ல தான் எப்பவுமே நான் வேலை செய்வேன். ஸோ இதுல வந்து ஒன்று எப்பவுமே வந்து லேர்னிங் இருக்கும். ஸோ ஒன்று வந்து என்னோட ப்ராக்ரஸ், இது ரிலேட்டடான அப்டேட்ஸ், என் ஆஃபீஸ் அப்டேட்ஸ் எல்லாமே இருக்கும். ஒன்றுத்துல இப்போ அந்த மாதிரி ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறது, இன்னொன்றுத்துல என்னோட இமெயில், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ இப்போ இதில் எல்லாத்துலேயுமே வந்து நான் மெயினாக பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா வந்து இன்ஃபர்மேஷன் வந்து இட் ஷுட் கோ இன் த வே தட் ஐ கேன் கன்சியூம் இட் அண்ட் ஐ லவ் கன்சியூமிங் இட் இன் தட் வே. ஓகே, எனக்கு போரிங்காக ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா மோஸ்ட் கேசஸ் வந்து எனக்கு அது எனக்குள்ளார போகிறது கூட பிடிக்காது. பிகாஸ் ஐ பிலீவ் தட் என்னால் அதில் வந்து எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் சாதிக்க முடியாது அப்படின்ட்டு. Even though I do very complex things like corporate governance, ITL, and TOGAF, I'm an enterprise certified TOGAF architect. So அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு ஆக்சுவலி போரிங்கான ஒரு விஷயம் தான். பட் காலத்தின் கட்டாயம் வந்து ஐ ஹாவ் டு ஸ்டடி ஆல் தட். அண்ட் பட் அதர் தன் தட் வந்து நான் படிக்கிற மற்ற டெக்னிக்கல் விஷயம் எல்லாமே வந்து இங்கே நான் படிப்பேன், இங்கே நான் செய்வேன். ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் நான் சும்மா உட்காந்து படிச்சுட்டு எனக்கு தூக்கம் தான் வரும். இங்கே நான் படிப்பேன், இங்கே நான் செய்வேன். ஸோ இப்போ சிவில் 3D வந்து கிட்டத்தட்ட 80 வீடியோஸ் ஐ ரெக்கார்டட் எக்ஸ்பர்டைசர் அகாடமிக்கு. அண்ட் அதே மாதிரி வந்து 3ds Max வந்து ஆல்மோஸ்ட் அதுலேயும் வந்து ஒரு 100 வீடியோஸ் நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ இப்போ இது எல்லாமே என்னன்னா
இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ டுக் இட். எக்ஸ்பெக்டேஷன் அகாடமி என்னோட கம்பெனி. ஸோ அதுக்கு எப்படி இருந்தாலும் இந்த கண்டென்ட் எல்லாம் தேவை. ஸோ ஒன்ஸ் அப்பான் அ டைம் வந்து ஐ வாஸ் பெஸ்ட். இப்பயும் கூட சிவில் 3Dல வந்து ஐ எம் தி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டியூட்டர் ஃபார் அந்த பர்டிகுலர் ட்ரைனிங். எனக்கு உலகம் ஃபுல்லாக வந்து எனக்கு கன்சல்டிங் கூப்பிடுவாங்க. ஸோ அப்போ அந்த விஷயத்த வந்து இன்னைக்கு எனக்கு வந்து பண்ண முடியும். இப்போ நான் பண்ண முடிஞ்சிச்சு, நான் முடிச்சிட்டேன். இதே ஒரு 10 இயர்ஸ் கழிச்சோ 5 இயர்ஸ் கழிச்சோ இப்போ இருக்கிற டைமை விட எனக்கு இன்னும் என் டைம் வந்து இட் வில் பி இன் அ வெரி ஹை டிமாண்ட். அப்போ உட்காந்து என்னால் அந்த விஷயம் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து இப்போவே இந்த விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இந்த இயர் வந்து ஐ வாண்ட் டு டூ 50 to 100 கோர்சஸ். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டும் பகலமா அந்த விஷயத்தை நான் பண்றேன். ஸோ இப்போ என்னன்னா இதெல்லாம் கவனிச்சிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 3ds Max வந்து என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைலை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் பண்ணது. ஓகேவா? இப்போ பண்ணதே கிடையாது. இப்போ அதுக்கப்புறம் ரீசெண்டாக எந்த ஒரு இதுலையும் நான் ஒர்க்கே பண்ணது கிடையாது. பட் இப்போ அதை நான் குயிக்காக ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அதில் வந்து நான் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் அட்வான்ஸ் நான் போட முடிஞ்சிச்சு. ஓகே. எப்படி அப்படின்னா எனக்கு அந்த விஷயம் இன்னும் ஞாபகம் இருக்கிறது எப்படி 10 வருஷம் கழிச்சும் இருக்கு அப்படின்னா தட் இஸ் ஹவ் ஐ ஸ்டடி. ஓகேவா? எனக்கு வந்து பிடிக்காத ஒரு ஃபார்மேட்ல எனக்கு வந்து சும்மா நம்ம போர்டில் எழுதி போட்டு படிக்கிறதோ, புக்ல இருந்து டைரக்டா ஒரு டெக்ஸ்டா படிக்கிறதோ அதெல்லாம் எனக்கு தூக்கம் வரும். நான் இப்போ படிக்கிறப்ப எனக்கு தூக்கம் வருது அப்படின்னா 10 நாள் கழிச்சு அதை யோசிச்சா எனக்கு ஞாபகமே இருக்காது. 20 நாள் கழிச்சு அதுக்குள்ளார என்ன இருந்துச்சுன்னு ஞாபகம் இருக்காது. ஒரு வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு அதை படிச்சனான்னு கூட தெரியாது. அந்த மாதிரி எனக்கு எதையுமே நான் படிக்க மாட்டேன். எனக்கு அது எல்லாமே கம்ப்ளீட் வேஸ்ட் ஆஃப் மை டைம். ஸோ அதனால நான் கடைசி மாதிரி படிச்சது வந்து என்னோட 12th தான். ஸோ காலேஜ்ல மேபி 1-2 சப்ஜெக்ட்ஸ் வந்து எனக்கு புரியாம நான் மனப்பாடம் பண்ணி சரி கிளியர் பண்ணணுமே அப்படின்ட்டு படிச்சிருப்பேன். மற்றபடி வந்து நீங்க சொல்ற மாதிரி எனக்கு இந்த டெக்னிக்கல் விஷயம் எல்லாமே வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அதை லவ் பண்ணி படிக்கிற ஃபார்மேட்ல அதை நான் படிக்கணும். அதுக்கு நான் இங்க படிச்சுட்டு இங்க ஒரு ப்ராஜெக்ட் செய்யணும். எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் அண்ட் பண்ணிட்டோம்னா பிரிட்டி மச் எனக்கு ஒரு 20 இயர்ஸ் 15 இயர்ஸ் எனக்கு ஞாபகத்துல ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னா வாட் மோர் ஐ வாண்ட். ஓகேண்ணா. ஓகே, சூப்பர். ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்க வந்து ஒரு லைக் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்டீங்க. மீன் சம்திங் உங்களுக்கு வந்து அதுல லைக் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ வாட் ஆர் த நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்? நீங்க ஒரு ரோட் மேப் மாதிரினா ஒரு 5 to 10 ஸ்டெப் நெக்ஸ்ட் என்னென்னலாம் செக்லிஸ்ட் போட்டு எதெல்லாம் செக் பண்ணிட்டே வருவீங்க? உடனே முக்காவாசி ஆரம்பிக்க மாட்டேன். ஸோ அதாவது ஒரு சில பிசினஸஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எந்த பிசினஸும் என்னால் பண்ண முடியும். ஏன்னா எல்லாத்துலையும் சிமிலர் கான்செப்ட் தான். நம்ம ஒரு தொழில் பண்றோம். அந்த தொழில் வந்து நம்மளுக்கு தெரியலனா தெரிஞ்சவங்களை கூட வச்சுக்கிறோம். அவங்களுக்கு நல்ல சேலரி பே பண்றோம். வர கஸ்டமரை அவங்கள வந்து அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறோம். என்னோட எல்லா கம்பெனிஸ்லையும் நீங்க பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் இம்போர்ட்ஸ், ஃபர்னிச்சர் எக்ஸ் நாங்கள் வந்து டர்க்கிலேருந்து ஃபர்னிச்சர் இம்போர்ட் பண்றோம். டிராவல்ஸ் இருக்கு. இப்போ ஆஃப் கிரிட் கேமர்ஸ்னு சொல்லிட்டு வேலைச்சேரியில் கேமிங் அரேனா இருக்கு. இது எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கும். ஸோ என் பசங்கள்ட்ட நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு 3 ஸ்டார் வந்தாலும் எனக்கு சொல்லணும்னு சொல்லிடுவான். என்கிட்ட சொல்றதுக்கு பயந்துகிட்டே அவங்க வந்து கரெக்டாக வேலை செய்வாங்க. ஏன்னா எனக்கு வந்து ஆஃபீஸ்ல வந்து நான் அதை பெருசா பண்றேன், இதை பெருசா பண்றேன், நான் சிஇஓ இதுக்கு இறங்கி வந்து நான் பார்க்க மாட்டேன் இப்படின்லாம் எனக்கு கிடையாது. எனக்கு வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து இதெல்லாம் நான் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கஸ்டமர் என் சர்வீஸ் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போறான், என் ப்ராடக்ட் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறான் அப்படின்னா அதுதான் எனக்கு இருக்கிறதுலேயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு 3 ஸ்டார் 2 ஸ்டார் வந்தா எனக்கு எந்த கம்பெனி இருந்தாலும் சரி எனக்கு கால் வந்தாகணும். ஸோ அந்த ஸ்டாஃபுக்கு அது தெரியும். இல்லைன்னா நானே பண்ணுவேன். ஏன்னா எல்லாத்தோட கூகுளோட மேப்ஸ் அக்கௌண்ட்டும் என் இதுல தான் இருக்கு. எல்லா கம்பெனிஸும் என்னோட வர்ச்சுவல் ஹப் கோவொர்க்கிங் கம்பெனில இருந்து டிராவல்ஸ்ல இருந்து ஓஜி இருந்து எல்லாத்துமே இருக்கு. ஸோ அதனால ஃபீட்பேக் வந்து எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் அவங்க எனக்கு வரணும் அப்படின்றதான் ரூல் இங்க. தட் இஸ் ஹவ் ஐ சீரியஸ்லி டேக் இட். ஸோ இப்போ அதே மாதிரி ஒரு கம்பெனி நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் அகாடமி இருக்குன்றத இப்போ நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ தான் நம்ம லான்ச் பண்ணோம் 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி. ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் அகாடமி யூடியூப் சேனல் நான் எப்போ ஆரம்பிச்சேன்னு பாருங்க. ஸோ அது நீங்க பார்த்தீங்கன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருப்பேன். ஸோ இப்போ அந்த இன்னைக்கு நான் பண்ண போறத 6 வருஷத்துக்கு முன்னாடியே நான் பிளான் பண்ணிட்டு அதுக்கு என்னென்ன ஜானர்ல நான் வீடியோஸ் போடணும், அதுக்கு என்னென்ன விஷயம்லாம் நான் படிக்கணும், அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அது கிட்டத்தட்ட 1000 வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஓகே. இப்போ நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒருத்தர் வந்து ஒரு ட்ரைனிங் அகாடமி ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? போனாங்கன்னா ஒரு ஆஃபீஸ் எடுப்பாங்க. எடுத்துக்கிட்டு உள்ளார வந்து இந்த மாதிரி ட்ரைனர்ஸை போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. தேல் ஸ்ட்ரகிள் அந்த ட்ரைனிங் அகாடமியை ரன் பண்றது ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. பட் எனக்கு ஆல்ரெடி வந்து யூடியூப் சேனல் இருக்கு. அதுல 10,000 ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் மேல இருக்காங்க. மாசம் எனக்கு ஆக்சுவலி மானிட்டைஸ் பண்ணி ரெவென்யூவே வருது. டெக்னிக்கலி நான் அதை பில் பண்ணாலே எனக்கு ரெவென்யூ வரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு ட்ரைனிங் அகாடமி ஆரம்பிக்கிறேன். இப்போ எனக்கு ஆல்ரெடி நான் ஒரு இன்ஃப்ளூயன்சர். ஸோ அதில் நான் கோர்சஸ் நல்ல குவாலிட்டியான கோர்சஸ் போடுறேன். மார்க்கெட்ல சீப்பஸ்ட் ப்ரைஸ்ல கொடுக்குறேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. அந்த 5000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெறுமனே நான் சொல்றது மட்டும் பார்க்கல. நேரா அந்த யூடியூப்ல போறாங்க. இவ்வளோ வருஷம் நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் அங்கே வந்து டெஸ்டிமோனியா இருக்குது. ஒரு வீடியோ 2 வீடியோ இல்லை 1000 வீடியோ இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இருக்கிற மற்ற ட்ரைனிங் அகாடமியை விட ஐ லுக் பிகர். பட் இதுக்கான எஃபர்ட்டை வந்து நான் 6 வருஷத்துக்கு முன்னாடியே போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி நான் ஒன்று பண்ண போறேன், இந்த விஷயத்துல நாளைக்கு நான் ஃபியூச்சர்ல வருவேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அதை பத்தி படிக்கிறது, அதை பத்தி சின்ன சின்ன விஷயங்கள் செய்யறது இது எல்லாமே நான் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேண்ணா.
ஸோ இப்படி டைம் எடுக்கும்போது என்னைக்காச்சும் லைக் மேபி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிருமோ, இல்ல வேற ஏதாச்சும் காம்படிட்டர்ஸ் வந்து குயிக்கா வந்து பண்ணிருவாங்களோ அப்படின்ற அந்த ஒரு ஃபோமோ இருக்காதா? ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிடும்லாம் இல்லப்பா. எனக்கு பொறுத்தவரைக்கும் மார்க்கெட்ல சுத்தமா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து பிளேக்ட் ஆயிடுச்சு. ஒரு காலத்துல வந்து நான் வெப் ஹோஸ்டிங் பண்ணணும். வெப் ஹோஸ்டிங் கம்பெனி ஒண்ணு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒர்க்லாம் நான் பண்ணேன். அப்புறம் பார்த்தா ம். மார்க்கெட் கம்ப்ளீட்லி பிளேக்டு. எல்லாருமே ரூ. 5 ரூ. 10க்கு அந்த வேலைய குடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஓகே. சொன்னேன் சரி தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் மை கோயிங் தட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் ஏன் ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா, AWS ஏன் ஆரம்பிச்சான்? Google ஏன் ஆரம்பிச்சான்? ஓகேவா? இவனுங்கலாம் ஏன் ஆரம்பிச்சானுங்கன்னா, இவனுங்களுக்கே பெரிய சர்வர் பில்ஸ் வந்துட்டு இருக்கு. இத ம். எவனுக்கோ ஒருத்தனுக்கு எதுக்கு குடுக்கணும்? இத நானே ஒரு கம்பெனியா ஆரம்பிச்சுட்டு, நான் ம். இன்னொருத்தனுக்கு குடுத்துட்டு, அதுல வர ப்ராஃபிட்ல எனக்கு என்னோட காஸ்ட் இப்ப நல்லிஃபை ஆகுறதுல்ல. இப்போ ம். Amazonக்கு வந்து அவன் வந்து பெர் மந்த் வந்து மில்லியன் கணக்குல பில் பே பண்ணிட்டு இருக்கணும். யாரோ ஒருத்தனுக்கு. இப்ப ஆமா. அவன் எதுக்கு பே பண்றான்? AWSக்கு பே பண்றான். ஸோ ம். Google Gemini, Google Gmail எல்லா கம்பெனிஸும் வந்து GCPக்கு பே பண்ணுது. GCP அவனோட ஓன் கம்பெனி. ஓகேவா? இந்த மாரி ஒரு ம். கான்செப்ட்ல தான் நான் யோசிச்சேன். ஓகே. ஸோ, அப்ப இந்த மாரி ஒரு விஷயம் வந்து பிளேக்டா இருக்கு. மார்க்கெட்ல காம்படிஷன் ஹெவியா இருக்கு. சரி நம்ம பெருசா ம். பெரிய மார்க் ரெடி பண்ண முடியாது அப்படின்றப்ப, ஐல் மூவ் ம். ஆன். சரியா? ஸோ எனக்கு ஓகே. வந்து அந்த மாரி ரொம்ப ஸ்டிக்கியா உட்காந்து யோசிச்சுட்டுலாம் இருக்க மாட்டேன். செகண்ட் வந்து காம்படிட்டர் திருடுவான் அப்படின்றதெல்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன். எனக்கு வந்து இஃப் ம். மை காம்படிட்டர் ஸ்டீல்ஸ் மீ ஈவன் ஆப்பிள் கூட என்னோட வர்ச்சுவல் காயின் ப்ராஜெக்ட்டோ எதையோ ஒண்ணு எடுத்தான் அப்படின்னா வந்து, ம். ஐல் ஹேப்பிலி சிட் அண்ட் வாட்ச் இட். ஓகேவா? ம். ஸோ ஏன்னா, இன்னைக்கு நீங்க வந்து பார்க்குற ஃபேமஸான கம்பெனிஸா இருக்கட்டும், ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், இதுக்கு பின்னாடி எல்லாத்துக்குமே வந்து நாட் ஜஸ்ட் பிக்காஸ் அந்த ஐடியா அவங்க வந்து ஸ்டீல் பண்ணிட்டாங்க அப்படின்றது கிடையாது. த பீப்பிள் ம். பிஹைண்ட் த ஐடியா வர் ஆக்சுவலி பேஷனேட் அபௌட் தி ஐடியா. இன்னைக்கு வந்து நம்ம ஓகே. ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கான காரணம் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ். ஸ்டீவ் ஜாப்ஸ் இல்லன்னு வச்சுக்கோங்க. ஆப்பிள் ஜஸ்ட் அனதர் கம்பெனி. ம். ஓகேவா? ம். ஸோ அதே மாதிரி தான். இப்ப நீங்க வந்து டெஸ்லா வாங்குறாங்க அப்படின்னா, இட்ஸ் பிகாஸ் எலான் மஸ்க். எலான் மஸ்க் இல்லன்னா டெஸ்லா கேனாட் கிரியேட் மேஜிக். கரெக்ட். ஓகேங்க. ஸோ இப்போ அந்த டைம் எடுக்கிறதுனால நான் சொல்றேன். பட் இப்போ ரீசென்ட்டா நம்ம வீடியோஸ்லாம் நெறைய பார்த்தோம்னா, ஸ்பீட் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பீட் வெர்சஸ் அக்யூரசி. லைக் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணி ஐட்ரேட் பண்ணிட்டே இருக்கணும். நாட் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் லாங் டைம்ன்ற மாரிலாம் சொல்றாங்க இல்லையா? ஸோ இந்த இந்த இது யூஸ் கேஸ்ல எப்படி ஸ்பீட் அப்ளிகபிள் பண்ணி ஐட்ரேட் பண்றது? கோ டூ மார்க்கெட் குயிக். அவ்வளோதான். நீங்க மார்க்கெட்டுக்கு குயிக்கா போயிடுங்க. ஓகே. அண்ட் ஏன்னா நீங்க வந்து ஒரு ஐடியா வந்து 1 வருஷம், 2 வருஷம் பெர்ஃபெக்ட் பண்ணிட்டே இருக்கலாம். எண்ட் ஆஃப் தி டே ம். வந்து நீங்க மார்க்கெட் லான்ச் பண்றது தான் தெரியும். அந்த ஐடியா இட்ஸ் அ ஃப்ளாப்ன்ட்டு. அப்ப 2 வருஷம் ஓகே. எஃபோர்ட் வேஸ்ட். ஸோ அதுக்கு ஓகே. 3 மந்த்ஸ்ல நீங்க வந்து குயிக்கா ஒரு MVP வெர்ஷன் மாரி ரெடி பண்ணி மார்க்கெட்ல போட்டு ஒரு ஆட்ஸ் ரன் பண்ணி, அதுல என்ன ம். ட்ராக்ஷனு, மக்களுக்கு அது பிடிக்குதா, பிடிக்கலையா? இது எல்லாத்தையுமே நீங்க ம். தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு ஓகே பிடிச்சிருக்கு அப்படின்னா, யூ கேன் ஃபர்தர் இன்வெஸ்ட் அனதர் 1.5 இயர்ஸ். இல்லன்னா வை ஓகே. டூ யூ வாண்ட் டூ? ஓகே. ஓகே. ஸோ ஓகே. ஸோ ஆல்சோ இப்ப நெறைய பேர் ஆண்டர்பிரினர்ஷிப்குள்ள வராம மீன்ஸ் லைக் ரெகுலர் டே டு டே ஜாப் போயிட்டு சோ தட் ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கும் அப்படின்ற மாரி நெனச்சுக்கிறாங்க. அந்த அட் த சேம் டைம் வந்து ஃபியர் ஆஃப் பீயிங் ஃபெயிலியர். சோ அந்த ஃபெயிலியருக்கு அந்த மாரி அவங்க யோசிக்க கூட அவங்களுக்கு வந்து மைண்ட் இதாகல. சோ ஆல்சோ இது வந்து நான் ரீசென்ட்டா குணால் ஷா கிரெட் ஃபவுண்டர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, "தேர் ஆர் அ லாட் ஆஃப் பீப்பிள் இன் இந்தியா திங்க் அபௌட் ரெப்யூட்டேஷன் வென் தே ஹேவ் நன். சோ தே ஆர் ம். சோ வரிட் அபௌட் பில்டிங் நத்திங் கிரேட் அண்ட் நாட் டேக்கிங் ரிஸ்க்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ்." சோ இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மெயினா வந்து இந்த ஆன்டர்பிரினர்ஷிப்ப சைட் ஹஸ்லா யோசிக்கிறவங்க வந்து தே நெவர் சக்சீட். ம். ஓகேவா? ஏன் அப்டின்னா, அ நம்ம வந்து ஒரு காலையில வேலைக்கு போறதுக்கு எவ்வளோ மும்முரமா இருக்கிறோம். லேட்டா போனா எல்ஓபி வரும். லேட்டா போனா ம். ஆஃபீஸ்ல திட்டுவாங்க, வேல போயிடும் அப்டின்ற பயம் இருக்கிறவங்க, நான் 5 மணிக்கு மேல ஓகே நேத்திக்கு நம்ம வேல செஞ்சோம். நம்ம கம்பெனி பில்ட் பண்றதுக்கு வேல செஞ்சோம். அதுக்காக படிச்சோம் எல்லாம் பண்ணோம். இன்னைக்கு எனக்கு டயர்டா இருக்கு. அப்டின்னு சொல்லிட்டு போய் படுக்கிறப்ப, ஒரே கொஸ்டின் என்னன்னா, நாளைக்கு காலையில உங்களுக்கு எந்திரிக்கிறப்ப அதே டயர்ட்னஸ் அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆஃபீஸ் போகாம இருக்க போறாங்களா? ம். இல்ல. இல்ல. டயர்டா இருந்தாலும் அவங்க ஆஃபீஸ் போனாங்க. ம். அப்ப ம். என்னன்னா, இந்த லோ பிரியாரிட்டி டுவர்ட்ஸ் யுவர் லைஃப் பில்டிங் நீங்க ஒரு பில் கட்டுறதுக்கு ஒரு ஹை பிரையாரிட்டி குடுக்குறீங்க. ஓகேவா? ஆனா உங்க ம். லைஃப்ப பில்ட் பண்றதுக்கு ஒரு விஷயத்த வந்து நீங்க லோ பிரையாரிட்டி குடுக்குறப்ப, தட் இஸ் நெவர் கோனா வொர்க். ம். ம். ஸோ புரியுது. அதனால கோல் என்னன்னா, இப்ப நீங்க ஆஃபீஸ் போறதுக்கு 100% முயற்சி போடுறீங்களா? ஒரு எப்படி இருந்தாலும் இது போனா தான் இந்த மாசம் எனக்கு சம்பளம் வந்தா தான் எனக்கு பே பண்ண முடியும். வாடகை குடுக்க ம். முடியும். அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஹரிபரி இருக்குல்ல. அதே ம். ஹரிபரி வந்து உங்களுக்கு ஈவினிங் 5:00 மேலயே இருக்கும். ஈவினிங் வந்து பரவால்ல நான் சும்மா கொஞ்ச நேரம் வேலை செய்றேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உட்காந்து ரீல்ஸ் பார்க்குறேன். டிவில ஒரு புரோகிராம் வருது. பிக் பாஸ் வருது. அத நான் பார்க்குறேன். அப்படின்னு நீங்க போக ஆரம்பிச்சீங்க. இத நீங்க ஆஃபீஸ் படிக்கிறப்ப செய்ய போறதில்ல. ஆஃபீஸ்ல இருக்கிறப்ப, ஓகே ஆஃபீஸ்ல வந்து இப்ப என்ன 2:00 ஆச்சா நான் லீவ் எடுத்துட்டு போயிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் வந்து ம். பிக் பாஸ் பார்த்துட்டு நான் திரும்ப வந்து 4 மணிக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்படின்ட்டு ம். ஆஃபீஸ்ல சொல்ல போறாங்களா? கிடையாது. உட்காந்து கரெக்ட். ஒழுங்கா வேலை செய்வாங்க. ஃபோன வந்து பாஸ் வந்தா கூட ஃபோன வச்சுட்டு வேலை செய்வாங்க. அவர் முன்னாடி ஆ. ஃபோன செக் பண்ண மாட்டாங்க. ஏன் ம். அப்படின்னா வந்து பயம். வேலை போயிடக்கூடாது. இதுதான் என் லைஃப். ம். இது இல்லன்னா என்னால வாழ முடியாது. அப்படின்ற அந்த பயம் தான் உங்கள ஃபோன வைக்க வைக்குது. பட் அது 5 ம். மணிக்கு மேல அவங்க பாட்டுக்கு கேஷுவலா ஃபோன வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் ம். இன்னொரு பக்கம் என்னன்னா ட்ரேடிங் பண்றேன். நான் வந்து ஹசில் ம். பண்றேன் அப்படின்னாலே ஒரு பக்கம் வந்து ட்ரேடிங் பண்றது தான். ஸோ ம். அது எல்லாமே வந்து லேசி மேன்ஸ் ட்ரீம் டூ கெட் ரிச். ஸோ ம். நீங்க ம். ம். எனக்கு வந்து ஐ டோன்ட் அக்ரி வித் ட்ரேடிங். வென் யூ ஆர் புவர் யூ ஓகே. ஹேவ் டூ பில்ட் யுவர்செல்ஃப்.
ஓகே, ஓகே. சோ இப்படி சொல்லலாமாண்ணா? சோ தட் ஒரு அன்சர்டனான பாத்த எடுக்கிறதுக்கு வந்து தே ஆர் லைக் ரொம்ப நெக்லெக்ட்டா இருக்காங்க. இப்போ ஜாப்ஸ் போனா லைக் அட் மந்த் எண்ட் உங்களுக்கு மணி வந்துரும். சோ அது ஒரு சர்டைன் எப்படியும் நம்ம காசு வருது. பட் இந்த இந்த மாரி ஆண்டர்பிரினர்ஷிப்லாம் போகும்போது ஒரு அன்சர்டனான பாத்தா இருக்கறனால தே ஆர் நாட் லைக் ஒரு இது கிடைக்க மாட்டேங்குதுன்ற மாரி அவங்க நினைச்சுக்கிறாங்க. இது நேச்சுரல் தான்ப்பா. ஹியூமன் டெண்டன்சி ம். இஸ் லைக் தட். ம், ம், ஏன்னா ஒன்லி 1% வந்து வில் மேக் இட் டு த ம், டாப். ஸோ ம். 99% வந்து இட் இஸ் நாட் தே கேனாட். இட் இஸ் லைக் தே ஓகே. டோன்ட் டிசைர். அவங்க வந்து நம்மளோட லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் வந்து இட்ஸ் டிசைன்டு பை தி டிசைர். இன்னைக்கு உங்களுக்கு வந்து ம். 10 நாள் சாப்பாடு போடாம விட்டோம்னு வச்சுக்கோங்க. உங்களோட மேக்ஸிமம் உங்களோட ஆசை என்ன இருக்குன்னா சாப்பாடு சாப்பிடணும். ஓகே. ம். ஒரு நாளா கார் வாங்கணும், வீடு வாங்கணும் அந்த மாரிலாம் எதுவும் இருக்காது. ஓகேவா? ஸோ ஓகே. உங்களோட மேக்ஸிமம் ஆசை இது மட்டும் தான் இருக்கும். ம், ஸோ ம். அப்ப த லெவல் ஆஃப் டிசைர் அப்படின்றது தான் வந்து டிசைட்ஸ் லெவல் ஆஃப் யுவர் கான்ஷியஸ்னஸ். ம், அதனால ம். வந்து வென் பீப்பிள் ஆர் லைக் தட்ன்றது வந்து இட் இஸ் நேச்சுரல். 99% ஆஃப் த பீப்பிள்க்கு வந்து அவங்களோட டிசைர் வந்து பிரிட்டி மச் வந்து நீங்க அவங்க சொல்லலாம். எனக்கு வந்து பெரிய வீடு வாங்கணும். எனக்கு வந்து ஃபெராரி ம். மாரி ஒரு கார் வாங்கணும். எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும். போஸ்டர்லாம் ஒட்டிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ம். பட் தே நெவர் கோனா கெட் இட். பிகாஸ் அந்த ம். அவங்களுக்கு வந்து நீ கவனிச்சனா அவ்வளவும் சொல்லிட்டு, அவங்க அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு படத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் ஷோக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ம். ஓகேவா? ஸோ ஆமா. அப்ப அவங்களோட ஆசை வந்து இது கிடையாது ஆக்சுவலி. ஒரு ஃபெராரி ம். கார் வாங்குறது கிடையாது. அவங்களோட ஆசை வந்து ரஜினி படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஷோ போணும். ம். அவங்களோட ம். ஆக்சுவலா உள்ளார இருக்கிற ஒரிஜினலான அவங்களோட ஆசை அதுதான். அவங்களோட ஓகே. கான்ஷியஸ்னஸ் அப்ப என்ன சொல்லும்? போய் அங்க ம். நின்னு டிக்கெட் வாங்கு. எவ்வளவு டிக்கெட். சண்டை இருந்தாலும் சரி, நீ தான் ஜெயிக்கிற. நீ தான் முதல் பேரா உள்ளார போகணும் நீனு. நீ தான் உண்மையான ம். ரசிகன். இதுல தான் அவங்களோட ம். லெவல் ஆஃப் கான்ஷியஸ் இதுதான் பண்ணும். எவல்யூஷன் அங்க தான் போய் நிக்கும் அவங்கள. ம். ம். புரியுது. ஓகே. சோ, இப்போ இதுலயே வந்து இப்போ நான் ஓகே ஒரு வொர்க்குக்கு போயிட்டேன். ஒரு 1 இயர் வொர்க் போயிட்டேன். நல்லா சம்பாரிச்சுட்டு இருக்கேன். மந்த்லி 1 லேக் அந்த மாரி வருதுன்னா, அவங்க ஒரு மைண்ட்ல வந்து ஒரு இது ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. சோ, அதுக்கப்புறம் வந்து அதிலிருந்து இறங்கி போனாலும் அந்த சிச்சுவேஷன் ரொம்ப டவுன் ஆனாலுமே வெளிய வரதுக்கு வந்து அவங்களால முடியலையா? சோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்ப ஜாகுவார் கார் வச்சிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து சில ரீசன்ஸ்னால அது செல் பண்ற மாரி ஆயிடுச்சு. அந்த மணிய எடுத்து நீங்க கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க. இப்போ இப்ப நார்மல் இப்போ நானா இருந்தேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நான் ஒரு கார் வச்சிருக்கேன்னா, நான் வந்து ஓகே கார் ரிப்பேர் ஆச்சு. இல்ல நான் செல் பண்ணிட்டேன்னா சம்திங் ஆயிடுச்சு. அடுத்த நாள் நான் இப்ப ஆஃபீஸ் போணும்னா, பஸ்ல போணுமா? ஐயோ! பஸ்ல போணுமான்னு நான் யோசிப்பேன். சோ அந்த மைண்ட் வந்து அவங்களுக்கு அந்த அந்த லக்ஸரி இது வந்து ஃபிட் ஆயிருச்சு. இப்ப அவங்க அந்த வேலைய விட்டுட்டு மறுபடியும் நான் போய் ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ண போறேன். ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ண போறேன். அது ஃபெயில் ஆனாலும் பரவால்ல. நான் மல்டிபிள் ஐட்ரேட் பண்ணி பண்ண போறேன்றது வந்து யோசிக்க மாட்டாங்களா? சோ அது வந்து லைக் அஸ் எ ஹியூமன் இதுவா செட் ஆயிருதா? இது வந்து அது அது அதுதான். நீங்க வந்து அந்த பணத்த வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்கன்றது தான் ஒண்ணு. ஓகேவா? ம். ஸோ எனக்கு வந்து பணம் வந்து இட்ஸ் அ டூல். எனக்கு வந்து ம். கார்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்ட்ரீட் ரேசிங் நான் பண்ணியிருந்தேன் காலேஜ் டேஸ்ல. நான் பைக்ஸ் அசெம்பிள் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபேரிங் நான் ரெடி பண்ணியிருக்கேன். மோல்டு ரெடி பண்ணியிருக்கேன். எல்லாமே நான் பண்ணியிருக்கிறேன். பெயிண்டிங்லேருந்து, டிங்கரிங்லேருந்து எல்லா வேலையும் நான் பண்ணியிருக்கிறேன். கிட்டத்தட்ட அது வந்து நான் மெக்கானிக்கல் அது ஃபுல்லா நான் போறதுக்கு நான் என்னோட இன்னொரு ஆப்ஷன் வந்து சிவில்க்கு அடுத்தது வந்து மெக்கானிக்கல் வச்சிருக்கேன். ஸோ நான் ம். ம். மெக்கானிக்கல் போயிட்டு நான் ஒரு ஒர்க் ஷாப் ஒண்ணு ஆரம்பிக்கணும். சூப்பர் பைக்ஸ்லாம் சர்வீஸ் பண்ணணும் சென்னையில. அப்படின்ட்டு தான் ம். நான் என்னோட பிளான் அது இருந்துச்சு. பட் எனிவே அத நான் படிக்காமலே பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ம். அதனால ம். அ நம்ம இந்த கான்செப்ட் ஆஃப் இந்த மணின்னு இருக்கு பார்த்தீங்களா? தட் டிஃபைன்ஸ். ஸோ நீங்க வந்து அத வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து காச கையில குடுத்தா உடனே எப்படி செலவு பண்றது அப்படின்ட்டு தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி செலவு ம். பண்ணணுன்ற பார்க்குறவங்களுக்கு வந்து அ மணிய பொறுத்தவரைக்கும் அவங்க கையில இருக்கிறப்ப தே பிஹேவ் சம்திங். தே பிஹேவ் ம். லைக் ம். வித் சம் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அது இல்லன்னா தேல் ஆட்டோமேட்டிக்கலி பிகம் இன்ஃபீரியர். அவங்களுக்குள்ளார டெக்னிக்கலி வந்து நோ ஒன் டோல்ட் தெம். நீ வந்து சுப்பீரியர், ம். இன்ஃபீரியர்ன்னு சொல்லியிருக்க கூட மாட்டாங்க. என்ட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகே. பட் ம். ம். அவங்களுக்குள்ளார அவங்க சேஞ்ச் ஆகுறாங்க பாருங்க. ஓகேவா? ஸோ ஓகே. தட் ம். இஸ் சம்திங் விச் ஐ டோன்ட் வாண்ட் டூ டூ இட். எனக்கு வந்து ம். ம். ஜாகுவார் இருந்தாலும் சந்தோஷம் தான். ஜாகுவார் இல்லனாலும் சந்தோஷம் தான். எனக்கு இந்த வீடு ம். இருந்தாலும் சந்தோஷம் தான். இல்லனாலும் சந்தோஷம் தான். இட்ஸ் எ ஜர்னி. என்ன பொறுத்தவரைக்கும் மை கோல்ஸ் ஆர் மச் பிக்கர் அண்ட் ஐ லவ் மை செல்ஃப் அண்ட் மை நாலேட்ஜ் இஸ் ஆல்வேஸ் தேர் டூ பேக் மீ அப். நான் ஃபிட்டா இருந்தா ம். மட்டும் எனக்கு போதும். என்னோட ஒரே ஒரு ரிக்வயர்மென்ட் வந்து டூ சக்சீட் இஸ் பேசிக்கலி டூ பி ஃபிட். எனக்கு வேற ம். எதுவுமே ம். தேவையில்ல. எனக்கு இந்த பணம் இருந்தா தான் நான் வந்து சந்தோஷமா இருப்பேன். இந்த கார் இருந்தா தான் சந்தோஷமா இருப்பேன். ஐ டோன்ட் டிசைன் மை ம். செல்ஃப் தட் வே. ம். 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 புரியுதுங்க. ஜெஃப் பெசோஸா இருக்கட்டும், எலான் மஸ்கா இருக்கட்டும், இந்த மாரி பெரிய பெரிய டெக் ஃபவுண்டர்ஸ் எல்லாம் ராதர் தென் அந்த மணிய வந்து டைரக்ட் கோலா வைக்காம அவங்க ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணணும், ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும். இப்ப நானுமே எலான் மஸ்க் புக் படிச்சுட்டு இருக்கேன் கரண்ட்டா. அதுல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நான் $22 மில்லியன் வந்து $22 மில்லியன் வந்து ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல வந்ததுக்கு அப்புறமும் நெக்ஸ்ட் டே எந்திரிச்சு அடுத்து என்ன கம்பெனி பில்ட் பண்ணலாம்னு தான் போனாரு. சோ அது இன்டைரக்ட் வே ஆஃப் மணி வேணும்னே போயிட்டு இருக்கு. அதெல்லாம் இன்டைரக்ட்டா வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணணும், ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்ன்றப்ப ஆட்டோமேட்டிக்கா மணி வில் ஃபாலோ. அது நீங்க சொன்ன மாரி ஒரு டூல் நம்பர் பை ஃப்ரண்ட். ஓகேண்ணா. சோ அது ஸோ ஆமா. அடுத்து வந்து என்னன்னா, இன்னொரு டவுட் என்னன்னா, இஸ் இட் லைக் நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். இஸ் இட் லைக் டைம் ஆல்சோ மேட்டர்ஸ்? இப்ப இந்த கேட்சிங் த ரைட் வேவ்ன்னு சொல்றாங்கல்ல. இப்ப நான் ஹியூ டாக்ன்னு ஒரு புக் படிச்சேன். இந்த நைக் ஃபில் நைட்டோடது, நைக் ஃபவுண்டரோடது.
அவருமே கரெக்டா அந்த இது பில்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஷூஸ் செல் பண்ணும்போது அடிடாஸ்ன்ற பெரிய காம்படிட்டர்ஸ் இருந்தாங்க. பட் அட் த சேம் டைம் டிமாண்ட் வந்து ஜாஸ்தி இருந்துச்சு. ஸோ அவரால் வந்து அந்த டிமாண்ட் ஃபுல்ஃபில் பண்ண முடிஞ்சு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் இதெல்லாமே பண்ணாங்க. அதே மாதிரி தான் எலான் மஸ்க்குமே வந்து கேட்சிங் த ரைட் வேவ்ன்ற மாதிரி அவர் என்ன சொன்னார்னா, when the iron is hot, that is the right time to hit it. அப்படிதான் அவர் இன்டர்நெட் வேவ்ல குதிச்சாரு. ஸோ இஸ் இட் நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்டோம். பட் அந்த டைம் அந்த அந்த சுச்சுவேஷன் அதெல்லாமும் மேட்டர்ஸா? இந்த வேவ்ல குதிக்கிறதுல வந்து ஐ டோன்ட் பிலீவ் இன் இட். ஏன்னா நம்ம பார்க்குற இந்த நேம்ஸ்லாம் இருக்குல்ல, நீங்க சொல்ற மாரி ஒரு 10 நேம் சொல்லலாம். ஒவ்வொரு வேவ்லயும் குதிச்சு சக்சஸ் ஆனவங்க. பட் அதே வேவ்ல குதிச்சு முடிவு போனவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மில்லியன் கணக்குல இருப்பாங்க. இப்ப ஏஐ வேர்ல்டுலயே வந்து நான் சக்சீட் ஆகணும்னு சொல்லிட்டு, இப்ப இந்த வேவ் இருக்கிறப்ப சக்சீட் ஆகுற கம்பெனிஸ் நம்ம பார்ப்போம். இந்த ஓப்பன் ஏஐயா இருக்கட்டும், கார்க்கா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ஒரு 30-40 கம்பெனிஸ் நம்மளுக்கு பேர் வாயில வரும். இது இல்லாம இன்னும் மில்லியன் கணக்கான கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி நானும் வந்துருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அந்த வேவ்ல குதிப்பாங்க. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி வேவ்ல போயிட்டு எனக்கு டக்குன்னு ஜம்ப் பண்ற அளவுக்கு அதாவது உங்களை அடிச்சா உடனே அடிக்கிறதுக்கு ஐம் நாட் தட் ரியாக்டிவ். உடனே எமோஷன்ஸ் காட்டுற அளவுக்கு ஐம் நாட் தட் ரியாக்டிவ். எனக்கு எதுவும் ஆனாலும் இருக்கட்டும். ஓகேவா? ஏன்னா இன்னைக்கு ஏஐல பணம் பண்ற ஒரு ஆள் வந்து இப்போ இவ்வளவு பணம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, இன்னொரு பக்கம் வந்து ஒருத்தர் ஷிப்பிங் கண்டெய்னர் இருக்கிற அட்டை பாக்ஸ் இருக்குல்ல, பழைய அட்டை பாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து சும்மா கொண்டு போய் போட்டு ரீசைக்கிள் பண்ணிட்டு அதுல அவர் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டு இருக்காரு. மில்லியன் கணக்குல பில்லியன் கணக்கில் சம்பாதிச்சிட்டு இருக்காரு. ஸோ எல்லா இண்டஸ்ட்ரியுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ எனக்கு உடனே இந்த ஒரு வேவ் வந்துருச்சுன்னா வேவ்ல குதிக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. அந்த வேவை பத்தி தெரிஞ்சுப்பேன். பிளாக் செயின் இருந்துச்சு, பிளாக் செயின்ல தான் நம்ம மெர்ச்சோ காயின் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ ஏஐ வந்திருக்கு, ஏஐலையும் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதை பத்தி தெரிஞ்சுப்போம். இட்ஸ் ஜஸ்ட் another இண்டஸ்ட்ரி. ஐ வில் லேர்ன் இட். எனக்கு அதுல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதெல்லாம் நான் வளருவேன். மற்றபடி வந்து இது வந்துருச்சு, உடனே இதுல பணம் பண்ணலாம், இதுல உடனே குதிச்சு இதுல கொஞ்சம் நம்மளும் பெரிய ஆளாயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுல போறதுக்கு எனக்கு அந்த மாதிரி எல்லாம் எனக்கு ஐடியாஸ் வரணும். யூனிக்கா ஏதோ ஒரு ஐடியா வருது எனக்கு அது ரிலேட்டடா அப்படின்னு. இப்போ வர்ச்சோ காயின் வந்துச்சு பிளாக் செயின் வந்தப்ப. எனக்கு அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா ஓகே. இல்லைன்னா வந்து அதை போய் குதிக்கிறதெல்லாம் வந்து ஐ டோன்ட் திங்க் சோ பீப்புள் வில் சக்சீட். ஓகே. So also most asked question, like keeping friends as your business partners, like அது ஆனா நம்மளுக்கு அந்த சுச்சுவேஷன் இப்போ நம்ம காலேஜ் படிக்கிறோம் அந்த மாதிரி இல்லைன்னா நமக்கு வேற யாருமே அவ்வளவா நெட்வொர்க் இருக்காது, தெரியாது. ஆஸ் வெல் அஸ் நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சொல்லுவோம். ஸோ அவங்க தான் நம்ம ஒரு லைக் மர்ஜ் பண்ணி நம்ம பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதுல என்னென்ன டிஃபிகல்டிஸ் எல்லாம் இருக்கு, லைக் அதை எப்படி ஹேண்டில் பண்றது, லைக் அதை பத்தி. டிஃபிகல்ட்டினா ஒரு ப்ராப்ளம்னா அந்த ப்ராப்ளத்துக்கு நீங்க லாஜிக்கலா தான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். எமோஷனலா வந்து யோசிக்கக்கூடாது. ஸோ அப்போ ஃப்ரெண்டு இருக்கிறப்ப அந்த ப்ராப்ளமே வந்து ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணி சரியா என்கொயர் பண்ணல, சரியா ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்ற சிச்சுவேஷன்ல நம்ம ஒரு ஸ்டாஃபாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம். ஸோ எனக்கு நீ இந்த வேலையை ஒழுங்காக செய்யறதுன்னா நீ இரு. என் பிஸ்னஸ் வந்து நான் தான் பில்ட் பண்ணுறேன். இதை நம்பி இன்னும் மற்ற பேர் இருக்கிறாங்க. அவங்களோட சேலரிஸ் லைஃப் எல்லாமே இருக்கு. நீ தப்பாக வேலை செஞ்சேன்னா அவங்களுக்கு எல்லாத்தையும் பாதிக்கும். நீ ஒழுங்காக வேலை செய்யறதுன்னா செய்யலைன்னா கிளம்பு அப்படின்னு சொல்லுவோம். பட் இதை ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல முடியாது. ஸோ அப்போ வந்து எமோஷனலா நான் வந்து யோசிக்கணும். ஒரு ஆங்கிள் இருந்து யோசிக்கணும். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரெயின்ல கொண்டு போய் நான் எதுக்கு என்ன புஷ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஃப்ரெண்டும் நானும் சேர்ந்து ஒர்க் பண்றோம் அப்படின்னா வி கேன் பி ஹெல்பிங் ஈச் அதர் அவுட் இன் தேர் ஓன் பிசினஸஸ். லெட்ஸ் சே வந்து இப்போ நான் ஒரு டெக் கம்பெனி ஆரம்பிக்கிறேன். இப்போ என் ஃப்ரெண்டை வந்து நான் பார்ட்னரா போகணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் மீ கீப்பிங் அண்ட் ஒர்க்கிங் ஹிம் டுகெதர், எனி டைம் வந்து அவன் எக்ஸிட் ஆகணும்னா எக்ஸிட் ஆகிறதுக்கு அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எனி டைம் நான் எக்ஸிட் ஆகணும்னா எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நீ வந்து லீட் ஜென்ரேஷன்ல ஒர்க் பண்ணு, நீ சேல்ஸ் சைடு நீ ஒர்க் பண்ணு, ப்ராஜெக்ட்ஸ் நீ கொண்டு வா, ப்ராஜெக்ட்ஸ் நான் டெலிவர் பண்றேன். 2 பேருமே வந்து தனித்தனி என்டிட்டியா இருப்போம். பட் ஸ்டில் வி ஆர் ஒர்க்கிங் டுகெதர். ஸோ அப்போ என்னன்னா நீ வந்து எனக்கு நீ ப்ராஜெக்ட்ஸ் கூட நான் டெலிவர் பண்றேன். நான் சரியா பண்ணலையா, இப்போ எனக்கு இந்த டெக்னாலஜிஸ் ஆள் இல்லையா, டெவலப்பர் இல்லையா, நீ வேற யார்கிட்டயாவது கொடு. ஓகேவா? அதுல போயிட்டு நம்ம வந்து எனக்கு கொடுக்காம நீ அவனுக்கு கொடுத்துட்ட பெரிய ப்ராஜெக்ட், எனக்கு சின்ன ப்ராஜெக்ட் கொடுத்துட்ட, இந்த மாதிரி சில்லியெல்லாம் உட்காந்து யோசிக்க தேவையில்ல. அவன் பிசினஸ் பாக்குறான், நீ உன் பிசினஸ் பாக்குறான். இப்போதைக்கு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு. we are working together, we are growing together. if this works out, let's grow the same way. ஓகே. ஏன்னா ஒரு விஷயம் என்னன்னு வச்சுக்கோங்களேன், பிசினஸ் வந்து நம்ம எப்ப வேணாலும் யார் கூட வேணாலும் பில்ட் பண்ணலாம். நம்ம முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட கூட வந்து ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டோம்னா பீப்புள் கேன் ஜஸ்ட் நல்லவங்கள கெட்டவங்கள they have to go by the agreement. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்ண முடியும். பட் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வந்து we cannot. இப்போ உங்களுக்கு ஒரு 35 இயர்ஸ் 40 இயர்ஸ்க்கு மேல இப்போ உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அப்ப கிடைக்காது. யூ வில் நாட் பி ஏபிள் டு. ஏன்னா இப்போ நீங்க வந்து டெய்லி ஒரு காலேஜுக்கு போறீங்க, பிடிக்கலையோ அவங்க கூடயே உட்காந்து இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் பிடிக்காம வந்திருக்கும், அதுக்கப்புறம் சண்டை வந்திருக்கும், அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இட் ஹஸ் கான் த்ரூ ஆல் த திக் அண்ட் தின் டைம்ஸ். ஒரு 35 இயர்ஸ் 40 இயர்ஸ்ல வந்து யூ டோன்ட் ஹேவ் த டைம் டு ஸ்பெண்ட் வித் சம்மன். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நீங்க ஆஃபீஸ்க்கு போனாலும் சரி, பீப்புள் ஹேவ் தேர் ஓன் லைஃப்ஸ் அண்ட் ஒரிஸ் அண்ட் ஸ்டஃப். தே நாட் கோனா பி யுவர் ரியல் ஃப்ரெண்டா இருக்க போட்டாங்க. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை இழக்கிறத விட இட்ஸ் பெஸ்ட் டு ஆக்சுவலி கிவ் அப் ஒன் குட் பிசினஸ் ஐடியா. ஓகே. தட்ஸ் மோர் வேல்யூபிள். ஓகே, புரியுது. ஸோ ஆல்சோ இப்போ வந்து நம்ம ஒரு ஐடியா வச்சிருக்கோம், அது வந்து லைக் எவ்வளவு நாளுக்கு வந்து ஸ்டிக் ஆனா இருப்போம். ஓகே, நம்ம எம்பிபி பண்ணிட்டோம், மார்க்கெட் போயிட்டோம், ஒரு ஐட்ரேட் பண்றோம், அந்த மாதிரில இருக்கு.
எவ்வளவு இயர்ஸா நம்ம அதை ஸ்டிக் ஆன் பண்றது? லைக் அது எப்போ வந்து க்ளோஸ் பண்ணணும், எப்போ லைக் நெக்ஸ்ட் ஐட்ரேட் பண்ணணும், அது வந்து எப்படி நான் ஃபிகர் அவுட் பண்றது? சிம்பிள். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும், இப்ப நான் வர்ச்சுவல் காயின் நான் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு ரீசன் வந்து நான் ஏன் மார்க்கெட்டுக்கு போகல அப்டின்னா, மார்க்கெட்டுக்கு போனா ஐ ஹேவ் டூ ஹேவ் மார்க்கெட்டிங் பவர் டூ அ டூ டூ பில்ட் ட்ராக்ஷன், டூ பில்ட் எவ்ரிதிங். சரியா? ஸோ அப்ப எனக்கு வந்து வர்ச்சுவல் காயின்ல வந்து இம்மீடியேட்டா ரெவென்யூ வராது. ஸோ தேர் இஸ் லைக் லாட் ஆஃப் திங்ஸ் ஐ ஹேவ் டூ டூ இட். ஸோ அப்ப அத வச்சுக்கிட்டு என் கையில வந்து இப்ப 100 ஸ்டாஃப் மேல வேலை செய்றாங்க. ஒவ்வொரு கம்பெனியும் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஸோ என்னோட உழைப்பு வந்து இட் இஸ் நீடட் ஆல்மோஸ்ட் இன் எவ்ரி டே ஃபார் ஆல் தீஸ் கம்பெனிஸ். ஸோ இப்போ என்னால் வந்து அந்த ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸோ அதனால வந்து ஐம் டேக்கிங் இட் ஸ்லோ. அண்ட் ஆல்சோ ஐ கேனாட் பிரிங் அன் இன்வெஸ்டர். இன்வெஸ்டர் வந்தாங்கன்னா என்ன 10 இயர்ஸ் வந்து டெடிகேட்டடா அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. தே மே பி கிவிங் மீ ஃபியூ மில்லியன்ஸ். பட் என்ன டெடிகேட்டடா அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. என்னோட மற்ற எல்லா கம்பெனிஸும் அஃபெக்ட் ஆகும். ஸோ இப்போ என்னோட கான்ஷியஸ் டிசிஷன் என்ன அப்படின்னா வந்து ஐம் கோனா டேக் இட் ஸ்லோ. ஐ டோன்ட் கேர். ஓகேவா? ஸோ ஈவன் இஃப் இட் ஃபெயில்ஸ் ஐ டோன்ட் கேர். பட் ஐம் கோனா டேக் இட் ஸ்லோ. என்னோட டிசிஷன் அது. பட் நீங்க சொல்ற மாதிரி வந்து எவ்வளோ நாள் இந்த ஐடியா கூட நம்ம இருக்கிறோம். சரி இப்படியே போயிட்டு இருந்தா நான் எப்பயோ ஒரு நாள் ரெவன்யூ வந்து தான் ஆகணும். எப்பயோ ஒரு நாள் வந்து சஸ்டைனபிளா இருந்து தான் ஆகணும். அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஐ கீப் ட்ரைங் சம்திங். அது 2 கிரைட்டீரியா தான். ஒன்னு அதனால நான் என்ன வந்து இட் இஸ் கோனா கில் மீ. அந்த ஒரு ஐடியா வந்து என்ன நிறைய கடனுக்கு கொண்டு போய் என்னோட ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னியே வந்து கொண்டுடும் அப்படின்னா ஐ ஸ்டாப் பிஃபோர் தட். அண்ட் இன்னொன்று வந்து இட் இஸ் கிவிங் மீ a lot of stress. அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இட் இஸ் டசன்ட் லெட் மீ ஒர்க் அவுட், டசன்ட் லெட் மீ ஸ்லீப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கு அப்படின்னா தென் ஐ ஸ்டாப். டசன்ட் மேட்டர். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐடியா, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஐடியாவா இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும். இஃப் சம்திங் இஸ் ஆக்சுவலி ஸ்பாயிலிங் மை ஸ்லீப்போ, தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் கொடுக்குதோ, அதை வந்து ஐ டோன்ட் டேக் இட். பிகாஸ் எனக்கு கிளைண்ட்ஸே வந்து நான் அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து ஐல் சே நோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஒர்க் வித் யூ. ஏன்னா ஐ எம் ஹியர் டு லிவ். ஓகேவா? ஸோ நான் சாதிக்கணும், இது எல்லாமே வந்து இட் இஸ் ஆன் டாப் ஆஃப் தட். என்னோட எக்ஸிஸ்டன்ஸை தாண்டி அப்படி நான் ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்ற அளவுக்கு வந்து இட் இஸ் இது ஒன்று மட்டும் தான் எனக்கு லைஃப்னே கிடையாது. எனக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 1000 ஐடியா இருக்கலாம். ஸோ அதனால none of my companies, none of my products, none of my services is more important than my life. Okay. So also இப்போ being a bootstrapped, நீங்க நிறைய bootstrap-ஆ இருக்கிறத பத்தி எம்பசைஸ் பண்ணிருக்கீங்க. இப்பவுமே சொன்னீங்க VCs எல்லாம் உள்ள வந்தா நிறைய இது இருக்கும் அந்த மாதிரி. ஸோ பட் ஆனா இப்போ நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்றப்ப நிறைய பேர் ஃபண்டிங் வேணும், லைக் ஃபண்டிங் வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே யோசிப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்டேஜை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது? ஃபண்டிங் ரொம்ப தேவைப்படாம உங்களோட உழைப்பு, உங்களோட கோஃபவுண்டர்ஸோட உழைப்பை மட்டும் வச்சு ஆரம்பிக்க முடியும். நீங்க எல்லாரும் ஒரு ஆளுக்கு ஒரு 1 lakh போடுறீங்க, 5 lakhs இருக்கு, 5 lakhs முதலீட்டுல வந்து நம்ம இந்த கம்பெனியை ரன் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் யூ கேன் ஸ்டார்ட் இட். ஓகேவா? ஏன்னா இந்த பூட் ஸ்ட்ராப்பிங் இது எல்லாமே வந்து பண்ணலாம். பீப்புள் கேன் ஹெல்ப் யூ வித் சம் கிரெடிட்ஸோ, AWS கிரெடிட்ஸோ, Azure கிரெடிட்ஸோ கொடுத்து யூ கேன் டூ சம்திங். பட் பாயிண்ட் என்னன்னா இட் இஸ் நாட் சஸ்டைனபிள். இன்னைக்கு வந்து ஆரம்பிக்கிற டே 1க்கே யூஆர் டிபெண்டிங் ஆன் சம் ஒன் அப்படின்னா டே 100க்கு என்ன ஆகும், டே 365க்கு என்ன ஆகும்? ஓகேவா? ஸோ அதனால இனிஷியலா நீங்க ஸ்டார்ட் பண்ற பிசினஸ் வந்து உங்களை மட்டும் நம்பி இருக்கிற ஒரு பிசினஸா இருக்கட்டும், உங்க கோஃபவுண்டர்ஸ் மட்டும் நம்பி இருக்கிற ஒரு பிசினஸா இருக்கட்டும், நீங்க மட்டும் உழைப்ப போட்டு நீங்களே கால் பண்ணி இன்னைக்கு ஒரு 10 கஸ்டமரை கொண்டு வாங்க. 10 கஸ்டமர் கிட்டையும் ஒருத்தர்கிட்ட 100 ரூபா வாங்குங்க. இன்னைக்கு நீங்க ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா? அடுத்த மாசம் இது எப்படி என்ன பண்றது? இப்ப இந்த 2000 ரூபாய் எடுத்து அப்படியே டைரக்டா மார்க்கெட்டிங்ல போடுங்க. இப்ப இன்னைக்கு வந்து 10 கஸ்டமருக்கு பதிலா நாளைக்கு 100 கஸ்டமர் வருவாங்க. ஸோ அதை 10,000 ரூபாய் மாத்துங்க. ஸோ புரியுது. ஆல்சோ ஒன் லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, லைக் இப்போ மல்டிபிள் திங்ஸ் பண்றதுனால இப்போ மோஸ்டா லைக் இப்போ பீப்புள்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, லைக் ஒரு 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 விஷயம் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப வருஷமா பண்ணுங்க, அப்போ அந்த லைக் ரொம்ப வருஷமா அதுல இருங்கன்ற மாதிரி. இப்போ மல்டிபிள் பிசினஸஸ் மல்டிபிள் டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ்ல பண்ணும் போது லைக் என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து இந்த ஒரு இது ஃபோக்கஸ் பண்ணி லேசர் ஃபோக்கஸ் பண்ணிருந்தா நம்மளால நெக்ஸ்ட் இதுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் இதை கொண்டு போயிருக்க முடியும்னு யோசிச்சிருக்கீங்களா? லைக் இது மல்டிபிள் திங்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு அதனால ஏதாச்சும் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கா? இல்ல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் வந்து நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஐ மீன் லைக் பீப்புள் ஹூ ஹவ் காட் பிளென்டி ஆஃப் மணி. ஓகேவா? அவங்களால எது பண்ண முடியும் அப்படின்னா அந்த பணத்தை சேவ் பண்ணி வைக்க முடியும், ஏதோ ஒரு இன்வெஸ்ட் பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி நிறைய தொழில் தொடங்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். பட் பயம் இருக்கும். அவ்வளோ சாதிச்சவங்களுக்கே பயம் இருக்கும். இது வந்து நான் ஒருத்தங்க 2 பேர் இல்லை, நான் பெரிய பெரிய ஆளுங்க அண்ட் தே ஹவ் டன் லைக் thousands and crores of business. அவங்ககிட்ட சொல்றேன். அவங்க வந்து சிம்பிளா சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்க ஏன் வந்து பிரான்ச் அவுட் பண்ணக்கூடாது, ஏன் ஒரு ரெஸ்டாரண்ட் செயின் ஆரம்பிக்க கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்றதுக்கு எனக்கு அந்த தொழில் தெரிஞ்சதுன்னா அதை பண்றது எனக்கு ஈஸி. யாராவது ஒருத்தவங்களை வச்சு கூட நான் மேனேஜ் பண்ணிப்பேன். தொழில் தெரியலன்னா எனக்கு அது தலைவலி. எனக்கு பணம் இருந்தாலுமே அந்த பிசினஸ் ப்ராஃபிட்டபிளா ரன் பண்றதுக்கு எனக்கு அந்த தொழில் தெரியலன்னா எனக்கு அது தலைவலி ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு பி இன் தட் சிச்சுவேஷன். ஓகேவா? எனக்கு வந்து ஐ வாண்டட் டு பில்ட் அன் எம்பையர்.
இது எல்லாமே ஓகே. வந்து ஒரு எனக்கு ஒரு 70 ப்ராஜெக்ட் இருக்கு. இப்ப ம், வர்ச்சோ ம். டெக் அண்ட் வர்ச்சோடெயின்மென்ட், ஆர்மரடோ இதே மாரி வந்து இன்னும் இருக்கு. ஒரு 50, 60 ப்ராஜெக்ட் இருக்கு. இது எல்லாம் ம், பில்ட் ம். பண்ணேன் அப்டின்னா, இது எல்லாமே வந்து ப்ராஃபிட்டபிளா, செல்ஃப் சஸ்டெய்னிங்கா இருந்துச்சு அப்டின்னா, ம், ம். நன் ஆஃப் மை கம்பெனிஸ் நீட் அன் எக்ஸ்டர்னல் கஸ்டமர். இந்த ஒரு ஓகே. 60, 70 கம்பெனிஸே வந்து வில் ம். சர்வைவ் வித்தின் தெம். எங்களுக்கு ஓகே, வந்து ஓகே. இதோட ஸ்டாஃப்ஸ், இந்த கம்பெனியோட ஈக்கோ சிஸ்டம் இதுவே போதும். ம். எனக்கு வந்து ஓகே. வெளியில புரியுது. இருந்து ஒரு கஸ்டமர் எனக்கு தேவையில்ல. இத வச்சு வி ம். கேன் பி செல்ஃப் சஸ்டெய்னிங் த்ரூ அவுட் த ஜர்னி ஃபார் ஓகே. எட்டர்னிட்டி அப்டின்ற மாரி. ஓகே. ஓகே. ஸோ லாஸ்ட் திங் வந்துனா, ஸோ லாஸ்ட் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு மென்டாராவோ, ஒரு இன்வெஸ்டராவோ இருக்கீங்கன்னா, அந்த ஃபவுண்டர் கிட்டயோ, இல்ல அந்த டீம் கிட்டயோ என்ன வந்து பார்ப்பீங்க? மெயினா சொல்றது ஓகே. லீடர் மெட்டீரியல் ஆவுங்க அப்டின்னுவேன். ம். ம். அண்ட் முக்காவாசி அவங்களோட லிமிட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருப்பேன். கோல்ட் கால் பண்ண சொல்லுவேன். அண்ட் டைரக்ட்டா ம். போய் கஸ்டமர மீட் பண்ணி பேசிட்டு வாங்கன்றுவேன். அண்ட் ம். இந்த ப்ராடக்ட்ல இந்த கோட் இன்னைக்கு இந்த கோட டெவலப் பண்ணி எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்கன்னுவேன். ஸோ ம். ஐல் ம். கீப் டெஸ்டிங் எதுல அவங்க வந்து ராகுல் எனக்கு தெரியல, எனக்கு முடியல அப்படின்னு சொல்லுவாங்கன்றதுக்காக வெயிட் பண்ணுவேன். மோஸ்ட் கேஸஸ் வந்து ஓகே. ஐ வில் ஃபைண்ட் இட் வெரி குயிக்லி. ஒரு 2 டேஸ்ல எனக்கு தெரிஞ்சிரும். ஸோ ம். 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 எனக்கு அந்த மாதிரி வந்து ஐ எக்ஸ்பெக்ட் பீப்பிள். ஸோ இப்ப எனக்கு ஓகே. இதுவரைக்குமே என்னோட எந்த கம்பெனிஸ்லயுமே வந்து இல்ல இந்த விஷயம் வந்து நான் அவுட் சோர்ஸ் பண்ணிடலாம். இந்த விஷயம் எனக்கு தெரியாது. அப்படின்ற மாரி இல்ல. ஸோ எனக்கு அந்த மாதிரி வந்து இஃப் பீப்பிள் ஆர் தேர் அப்படின்னா, இட்ஸ் ம். ம். இட்ஸ் வெரி, வெரி ஈஸி. வெரி கன்வீனியன்ட். ஓகே. 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 ஸோ ஆக்சுவலி ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஸோ நம்ப இவ்வளோ நேரம் கான்வர்சேஷன் போனதுலேருந்து எனக்கு நெறைய இன்சைட்ஸ் கிடைச்சிச்சு. ப்ளஸ் பார்க்குறவங்களுக்குமே கிடைச்சிருக்கும். ஸோ நானும் ஒண்ணு என்ன பிலீவ் பண்றேன்னா, ஒரு விஷயம் என்ன பண்றேன் லைக் பிலீவ் பண்ணேன்னா, நம்மளால எதுவுமே முடியாதுன்னு இல்ல. ஸோ கிவ் மீ எனிதிங் ஐ கேன் ஃபிகர் இட் அவுட்ன்றத தான் நான் எப்பவுமே என் மைண்ட்ல சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆல்சோ லைக் எனக்கு ஒரு கோட் பிடிக்கும். மேபி அத நான் ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த கோட் என்னன்னா, "டோன்ட் வெயிட் ஃபார் ஃபாலிங் இன் லவ் வித் சம்திங். யூ டோன்ட் ஃபால் இன் லவ் வித் சம்திங் அன்லெஸ் யூ ஆர் குட் அட் இட். அண்ட் யூ கெட் குட் அட் திங்ஸ் வென் யூ சக் ஃபர்ஸ்ட். Take action, you suck, then do some progress, and then you will do more of it. Love it, and there you find your passion." So being invisible is actually a blessing. So எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே லைக் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கு அந்த மைண்ட்ல ஒரு மைண்ட் செட் வச்சுட்டு போவோன்ற ஒரு இது இருக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் ரகுலன் நான் சொல்ற மாதிரி லைஃப்ல பெருசா சாதிப்போம். கண்டிப்பா, தேங்க்யூ கண்டிப்பா. ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆல் தி பெஸ்ட் அண்ட் நல்லா பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ யார் யாரெல்லாம் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்களோ, எல்லாருமே வந்து ஒரு லைஃப் பாருங்க. சரியா? ஸோ இந்த ஒரு லைஃப்ல வந்து உங்களுக்குலாம் ஒரு கோல்டன் பீரியட் இருக்கு. அதாவது பில் கேட்ஸ்க்கு வந்து இன்னைக்கு வந்து வயசு என்ன ஒரு 70 வயசு இருக்கும்னு நெனைக்கிறேன். அவங்ககிட்ட வந்து உலகத்துல இல்லாத பணம் கிடையாது. ஸோ உங்கள்ட்ட இருக்கிற டைம் இருக்குல்ல, உங்களுக்கு 20 வயசுனா, உங்களோட 50 வருஷம் வாழ்க்கைய எனக்கு குடுங்க. நான் என்ட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் குடுக்குறனாலும் குடுப்பான். ஏன்னா, அந்த அளவுக்கு வேல்யூபிளான ஒரு விஷயம் உங்கள்ட்ட என்ன இருக்குன்னா, டைம் இருக்கு. ஸோ அத வந்து இன்னைக்கு வந்து எங்க அப்பா, அம்மா என்ன கேள்வி கேட்கல. எங்க அப்பா, அம்மா வந்து எனக்கு ஃப்ரீ டைம் குடுக்குறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு, அத நீங்க வந்து துச்சமா வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச்லயோ, ஒரு படத்துலயோ, எதுலயோ போய் தூக்கி போட்டுறாதீங்க. ஸோ அதனால எல்லாருமே வந்து அவங்களோட லைஃப்ப பொறுத்தவரைக்கும் செல்ஃபிஷா இருங்க. இந்த ஜர்னிய பொறுத்தவரைக்கும் யூ ஆர் அலோன். இன்னைக்கு சொல்லலாம். எனக்கு அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, அப்பா, அம்மா இருக்காங்க, கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கு, பாய் ஃபிரெண்ட் இருக்கு, என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ நீங்க வந்து ஒரு லைஃப்ல கீழ விழுறது அடிமட்டத்துக்கு போறப்ப தான் உங்களுக்கு தெரியும், இவங்கள யாரு எந்த இடத்துல உங்கள வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால பணம் உங்கள வந்து இவங்க எல்லாத்தையுமே உங்கள பெட்டரா ட்ரீட் பண்ண வைக்கும். ஸோ அதனால சம்பாதிங்க, லைஃப்ப பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ்.